காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. கழுகு பார்வை நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி. காத்திருந்திருப்பீர்கள். நேற்றைய தினம் என்ன இடம்பெற்றது, என்ன இடம்பெறலாம் என்று கூறுவீர்கள் என்று நேற்றைய தினம் உங்களோடு இணைந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. இருந்தாலும் கூட ஒரு புதிய தகவலோடு, ஒரு புதிய விதமான பார்வையோடு இன்றைய நாளில் கழுகு பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களோடு இணைந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். ஈரானுடைய ராணுவ பலம் முழுமையாக சிதைக்கப்பட்டு விட்டது அல்லது உடைக்கப்பட்டு விட்டது. கடற்படை மற்றும் விமானப்படை என்பன முழுமையாக செயலிழக்க செய்யப்பட்டு விட்டன. எனவே ஈரானுடைய வான்பரப்பு எமது கட்டுப்பாட்டில் இருப்பதாக அமெரிக்காவும் அதனுடைய கடற்பரப்பை நாங்களே கையாளுகிறோம் என்று மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ட்ரம்பின் உண்மைக்கு புறம்பான செய்திகள் இவை என்றும் இவற்றில் உண்மைத்தன்மை இல்லை என்றும் அமெரிக்காவினுடைய CBS செய்தி ஊடகமானது இதனை மிகவும் காட்டமாக உறுதிப்படுத்துகின்றது. ட்ரம்ப் நிர்வாகம் மற்றும் பென்டகன் அதிகாரபூர்வமான அறிவித்ததை விட ஈரானிய அரசு இன்னும் வலிமையான ராணுவ கட்டமைப்பை கொண்டுள்ளதாக CBS ஊடகம் வெளிப்படுத்தி இருக்கின்றது. CBS ஊடகத்தினுடைய கருத்தின்படி இந்த புலனாய்வு செய்தியானது அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை மற்றும் பென்டகன் இதுவரை ஈரானின் ராணுவ பலம் குறித்து அறிவித்த பிம்பத்தை உடைத்திருப்பதோடு ஈரான் தொடர்பில் அமெரிக்கா தொடர்ச்சியாக வெளியிட்ட உண்மைக்கு புறம்பான தகவல்களையும் அம்பலப்படுத்தி இருக்கின்றது. ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானை முற்றிலும் ஒடுக்கிவிட்டோம் என்று கூறி வந்தாலும் கள யதார்த்தம் அவ்வாறு இல்லை என்பதை அந்த அறிக்கை மேலும் சுட்டிக்காட்டி இருக்கின்றது. CBS செய்தி ஊடகத்தினுடைய தகவல் படி பல உண்மைகள் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். பென்டகனும் டொனால்ட் ட்ரம்பும் மக்களை தவறாக வழிநடத்துகிறார்கள், உண்மைக்கு புறம்பான தகவல்களை கூறுகிறார்கள். ஈரான் அரசிடம் இருக்கக்கூடிய ராணுவ பலம் இழக்கப்பட்டதாக கூறினாலும் அங்கு ராணுவ பலம் என்பது இழக்கப்படவில்லை, மாறாக அவை இருந்த இடத்தில் தான் இருக்கின்றன. வெளிப்புறத்தில் அவை அளிக்கப்பட்ட தோற்றப்பாடை ஒழிய அவை உண்மை இல்லை என்று அமெரிக்க அரசையும் பென்டகன் கொள்கை வகுப்பாளர்களையும் மிகவும் வெளிப்படையாக விமர்சித்திருக்கின்றது CBS செய்தி ஊடகம். அது மட்டுமல்லாது ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானை முற்றிலும் ஒடுக்கிவிட்டோம் என்று கூறி வந்தாலும் கள யதார்த்தம் தலைகீழாக இருக்கின்றது. அந்த அறிக்கையின் முக்கிய பகுதிகளில் அவர்கள் கூறுகின்ற ராணுவ உள் ரகசியம், அதாவது ஈரானின் உள் ரகசியம் எப்படி இருக்கிறது என்றால், ஈரானின் ராணுவ கிடங்குகள் அல்லது ராணுவ பதுங்கு குழிகள் அல்லது ராணுவத்தினுடைய ரகசிய அறைகள் இன்னும் சிதைவடையவும் இல்லை, அவை தகர்க்கப்படவும் இல்லை. ஏப்ரல் தொடக்கத்தில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட போது ஈரான் வசம் இருந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் அவற்றை ஏவும் அமைப்புகள் கிட்டத்தட்ட 50% சேதமின்றி அப்படியே இருப்பதாக ராணுவ உயர் அதிகாரிகள், அதாவது ஈரானினுடைய ராணுவ உயர் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி குறித்த CBS செய்தி ஊடகமானது செய்தி வெளியிடுகிறது. அது மட்டுமல்லாது அவருடைய செய்தியிலே, இது CBS செய்தி ஊடகத்தினுடைய செய்தியை தான், அதாவது CBS செய்தி ஊடகம் எவற்றை வழங்கி இருக்கிறது, ராணுவ ரகசியம் ஒன்று உடைக்கப்பட்டிருக்கின்றது, அவற்றை தான் நாங்கள் உங்களோடு முழுமையாக தருகின்றோம். ஈரானின் ஏவுகணைகள் பெரும்பாலும் நிலத்தடியில் பாதுகாப்பாக இருக்கின்றது. நாங்கள் இதனை உங்களுக்கு இதற்கு முன்னர் ஒரு சில காணொளிகளுக்கு முன்னர் கூறியிருக்கிறோம். மற்றும் மலைகளுக்கு அடியில் உள்ள சுரங்கங்களில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் வான்வழி தாக்குதலால் அவற்றை முழுமையாக அளிக்க முடியவில்லை. இவை உங்களோடு முழுமையாக முன்னர் பகிரப்பட்டது. அண்மையில் ஹார்முஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்காவின் போர்க்கப்பலுக்கு எவை சவாலாக இருக்கின்றன, ஈரானினுடைய கடற்படை எவ்வாறு இயங்குகின்றன என்கின்ற தகவலையும் நாங்கள் உங்களுக்கு ஒரு சில காணொளிகளுக்கு முன்னர் இதில் பதிவேற்றியிருந்தோம். நடமாடும் ஏவுகணை தளங்களை ஈரான் பயன்படுத்துவதனால் செயற்கைக்கோள் கண்காணிப்பில் இருந்து தப்பித்து வருவதுடன் மிகவும் உயர் ரகமான ஒரு தொழில்நுட்பத்தினூடாக அவை மேற்பரப்புகளில் தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட சொல்ல போனால் செயற்கைக்கோளின் கண்ணில் இருந்து கூட அவை மண்ணை தூவிவிட்டுத்தான் தன்னுடைய வேலைகளை நகர்த்துகின்றன. அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஏன் ஈரான் அரசை குறைத்து மதிப்பிட்டது அல்லது குறைத்து தொடக்கத்திலிருந்து கூறிக்கொண்டிருக்கின்றது? இந்த குறைத்து கூறுவதனால் அமெரிக்கா அடையக்கூடிய நலன்கள் அல்லது அமெரிக்காவுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் அல்லது டொனால்ட் ட்ரம்ப் இதில் சாதிக்கக்கூடவை என்னவென்று பார்த்தால் உளவியல் போர் தான் இங்கு முக்கியமாக இருக்கின்றது. தனது தாக்குதல், அமெரிக்காவினுடைய தாக்குதல் வெற்றியை தேடி தருவதாக காட்டுவதன் மூலம் அமெரிக்கா தனது நாட்டு மக்களின் ஆதரவை
அல்லது இராணுவத்தில் இணைவதற்கான மனநிலையை அதிகரித்துக் கொண்டே செல்லுகின்ற ஒரு உளவியல் இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் ஈரானை ஒரு பலவீனமாக நாடாக சித்தரிப்பதன் மூலம் அந்நாட்டின் மீது இன்னும் கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்படலாம் என ட்ரம்ப் ஒரு நிழலாக செயற்படுகிறார். ஒருவர் கூடாது கூடாது என்று தொடர்ச்சியாக கூறினார். இறுதியில் அவர் கூடாத அளவுக்கு சென்றுவிடக்கூடிய ஒரு உளவியல் யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அமெரிக்கா ஏன் போர் நிறுத்தத்துக்கு ஏற்றுக்கொண்டது அல்லது போர் நிறுத்தத்துக்குள் செல்வது சரி என்று ஒருதலை பட்சமாக முடிவெடுத்தது என்றால், ஈரானிடம் அதிகபட்சமான ஏவுகணைகளும் நவீன ரகமான ஆயுதங்களும் இருப்பதை அமெரிக்கா ஏதோ ஒரு வகையில் சர்வதேச ரீதியாக அறிந்து கொண்டதன் விளைவுதான் இவை என்று கூறப்படுகிறது. அதாவது தனிமைப்படுத்துவதைத்தான் டொனால்ட் ட்ரம்ப் குறியாக இருந்திருக்கின்றார். குறிப்பாக இப்போது ஹர்முஸ் நீரிணை பகுதி ஏன் ஈரானால் தடுக்கப்பட்டிருக்கின்றது, முடக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதிலும் பென்டகன் திணறிக் கொண்டிருக்கிறது. தன்னிடம், அதாவது ஈரானிடம் இருக்கக்கூடிய ஏவுகணை கொண்டு உலகின் முக்கியமான எண்ணெய் வழி பாதையான ஹர்முஸ் நீரிணையை ஈரான் முடக்கிவிடும் என்கின்ற பெரும் அச்சம் அமெரிக்காவிடம் இப்போது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருப்பதையும் குறித்த ஊடகம் மேற்கோள் காட்டியிருக்கின்றது. ஈரானின் துல்லிய தாக்குதல் திறன் தொடரிலும் ஒரு தகவலை குறித்த ஊடகம் வெளிப்படுத்துகிறது. ஈரானின் புதிய தலைமுறை ஏவுகணைகள் அதிக துல்லிய தாக்குதல் திறன் கொண்டவை. இவை பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்களை எளிதாக தாக்கக்கூடியது. இன்னும் ஈரான் வசம் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய புதிய தலைமுறை ஏவுகணைகள் அல்லது புதிய தலைமுறை நவீன ஆயுதங்கள் என்பது ஒரு ஆபத்தை ஏற்படுத்திவிடும். ஈரான் தொடக்கத்தில் பயன்படுத்தியதெல்லாம் மிகவும் ஆபத்தான ஆயுதங்கள் என்று கூறக்கூடியவை ஒழிய மிக ஆபத்தானவற்றை இன்னும் அவை பயன்படுத்தவில்லை. இதில் இன்னும் ஒரு நகைப்புக்குரிய செய்தி என்னவென்று சொன்னால், ஈரான் வீழ்ந்து விட்டது, பலவீனமடைந்து விட்டது, ஈரானால் எதுவும் முடியாது என்று கூறி வந்த நிலையில் ஈரான் வீழ்ந்து விட்டது என்று உலகம் நம்ப வேண்டும் என்று வெள்ளை மாளிகையும் பென்டகனும், குறிப்பாக இவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பும் ஆசைப்பட்டார். ஆனால் அதற்கு தனது நாடு பலத்தை மிகச் சரியாக திட்டமிட்டு மறைத்து வைத்திருப்பதை அறிந்த அமெரிக்காவும் அமெரிக்க உளவுத்துறையும் இப்போது திணற ஆரம்பித்து, அந்த திணறல் ஒரு வெடிப்பாக மாறித்தான் இப்போது டொனால்ட் ட்ரம்ப் ஒருதலை பட்சமாகத்தான் அவர் போர் நிறுத்தத்தை அறிவித்துக் கொண்டார். கிட்டத்தட்ட அமெரிக்கா ஒரு தோல்வியுற்ற நிலைக்கு வந்துவிட்டது, இறங்கு முகத்தை நோக்கி அமெரிக்கா சென்று கொண்டிருக்கிறது என்று சிபிஎஸ் செய்தி ஊடகம் தான் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. இது எம்முடைய விருப்போ அல்லது இன்னும் ஒருவருடைய விருப்போ அல்லது ஈரான் ஆதரவாளர்களின் விருப்பமோ அல்ல. மாறாக இவை சிபிஎஸ் செய்தி ஊடகத்தினுடைய இராணுவ விவகாரங்கள் தொடர்பில் ஆராயக்கூடிய கருத்து பகிர்விலே தான் இவை பகிரப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இப்போது சொல்ல போனால் ஈரான் கூறுகின்ற விடயம் நாங்கள் முடக்கியே வைத்திருப்போம் ஹர்முஸ் நீரிணை என்று. அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய பதட்டம், இருக்கக்கூடிய மிச்ச சொச்சங்களை எல்லாம் வைத்து தங்களை அழித்து விடுவார்களோ என்கின்ற அச்சம் தான் கூறப்படுகிறது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஒரு விடயம் கூறப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் எல்லா அறிவிப்புகளையும் அரசினுடைய பேச்சாளராகவும் அரசினுடைய ஒரு செய்தி தொடர்பாளராகவும் அரசினுடைய ஊடக பேச்சாளராகவும் இருக்கக்கூடியவர் டொனால்ட் ட்ரம்ப் தான் வெளியிடுவார். அவரை பொறுத்தவரையில் வெற்றிகளும் அது தொடர்பான அதிரடி அறிவிப்புகளும் பெரும்பாலும் எல்லா ஊடகங்களிலும், அவருடைய ட்ரூத் சமூக வலைத்தளமாக இருக்கலாம், மற்றும் பல சமூக வலைத்தளங்களிலும் அவருடைய நாளாந்தம் அவருடைய ஒரு செய்தியாகவே வந்து கொண்டிருக்கும். தொடர்ச்சியாக தான் பேசப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர் தான் டொனால்ட் ட்ரம்ப். ஆனாலும் கூட இன்னும் ஒரு விடயம் பார்க்கப்படுகிறது. இவை அத்தனையும் கட்டமைக்கப்பட்டு திட்டமிடப்பட்ட பிம்பங்களாகவே இருக்கின்றன. ஈரானின் மறைக்கப்பட்ட இராணுவ பலம் இனிவரும் பேச்சுக்களில் அந்த நாட்டுக்கு ஒரு பெரும் பேரம் பேசும் சக்தியை உருவாக்க போகிறது. அந்த அவர்கள், அதாவது ஈரானிடம் இவ்வளவு காலமும் இல்லை என்று கூறியது எதுவோ அது இருக்கின்றது என்பதை அமெரிக்கா அறிந்ததனால் தான் இந்த நடுக்கமும் பதட்டமும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்போது ஈரானிடம் சரணடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் அவ்வாறு நடப்பதற்கு 100% வாய்ப்பில்லை. எனவே இவ்வாறான ஒரு கௌரவமான நிலையை எடுத்துக்கொள்வது, நேற்றைய தினம் 6 பெண்களை விடுதலை செய்ததால் ஈரான் இன்னும் ஒரு வாரம் நான் இதை தள்ளி வைக்கிறேன், இந்த பேச்சுவார்த்தை அல்லது சமாதானத்தை நீடிக்கிறேன் என்றெல்லாம் கூறிக்கொள்வது என்பது பலவீனத்தின் வெளிப்பாடு. அது மட்டுமல்லாது ஈரான் ஒரு பலமான பேரம் பேசும் நிலையில் இருக்கின்றது. இந்த நிலையை அவர்கள் ஒருபோதும் இழக்க மாட்டார்கள். அதனையே ஈரானுடைய வெளிவார அமைச்சர் அராக்சி அவர்கள் மிகவும் ஆணித்தரமாக மிகவும் லாபகமாக தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். போர் நிறுத்தம் இப்போது தயாராக இருக்கிறது. ஆனாலும் கூட இஸ்ரேல் மீண்டும் போரை தொடங்க வேண்டும் என்பதில் ஆர்வமாக இருக்கிறது. நெத்தனியாகுவை பொறுத்தவரையில் அவருக்கு வெடிச்சத்தம் கேட்காமல் அவரால் உறங்க முடியாது. இந்த வகையில் ஈரானுடைய ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அல் கமேனியினுடைய வம்சத்தை அடியோடு அழிக்க வேண்டும் என்பது இஸ்ரேலினுடைய ஆசையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய காட்ஸ் அவர்கள் அளித்த ஊடக செவி ஒன்றிலே
ஈரானுடனான போரை மீண்டும் தொடங்க இஸ்ரேல் தயாராகவே இருக்கிறது. தாக்குதலை தீவிரப்படுத்த அமெரிக்கா ஒப்புதல் தர வேண்டும் என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த தாக்குதலில் இருந்து எப்படி தப்பி ஒரு கௌரவமான வெற்றி அடையலாம் என்பது இவர்களுடைய பிரச்சனை. என்னவென்றால் நாங்கள் ஈரானை அழிக்கப் போகிறோம் என்கிறார்கள். இது கிட்டத்தட்ட இனிவர போகின்ற யுத்தம் என்பது ஒருவேளை அமெரிக்கா இஸ்ரேலை அடித்தால் கூட ஆச்சரியப்படுவதில்லை. இந்த நிலைமை மிக மோசமடைந்து விட்டது. ஈரானுடன் மீண்டும் போரை தொடங்க இஸ்ரேல் தயாராக இருப்பதாக நிமிடத்துக்கு நிமிடம் அவர்களுடைய அமைச்சர்களாக இருக்கலாம் அல்லது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அனைவரும் கூறுகிறார்கள். இஸ்ரேலை பொறுத்தவரையில் யுத்தத்தை தொடங்குவதற்கு ஒவ்வொரு நாளும் அவர்கள் தயார் என்றுதான் கூறிக்கொண்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாது இதற்காக இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை முழு அளவில் தயாராகி இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. தாக்குதல் நடத்த வேண்டிய இடத்தையும் இறுதி செய்து விட்டோம். அதாவது இஸ்ரேலை பொறுத்தவரையில் சொல்ல போனால் அவர்கள் தாக்குதல் நடத்த வேண்டிய இடத்தை, ஈரானை சொல்ல போனால் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் வாருங்கள் தாக்குதல் நடத்துங்கள், இதில் தான் முஸ்தபா கமேனி இருக்கிறார், இதில் தான் அராக்சி இருக்கிறார், இதில் தான் பெசஸ்கியான் இருக்கிறார், அவர்கள் பட்டியலிட்டே கொடுப்பார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் ஒரு மன வலிமையை பெற்றுவிட்டார்கள். இந்த யுத்த களமுனையில் மிகவும் பலவீனமடைந்தது டொனால்ட் ட்ரம்பும் அமெரிக்காவும். அதன் பின்னர் பலவீனமடைந்து ஒரு மன பிறழ்வில் இருப்பது இஸ்ரேலாக இருக்கின்றது. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இஸ்ரேலினுடைய பார்வையாக இருப்பது அமெரிக்காவின் ஒப்புதல் அளிக்கப்பட வேண்டிய ஈரான் என்பதுதான் இருக்கின்றது. இது எந்த அளவு சாத்தியப்படும் என்று யாரும் கணிக்க முடியாமல் என்று இருக்கின்றது. அது மட்டுமில்லாது அமெரிக்காவும் வளைகுடா பகுதிகளில் கூடுதலான போர்க்கப்பல்களை அனுப்பி கொண்டிருக்கிறது. போர்க்கப்பல் அனுப்பினால் என்ன, அனுப்பாவிட்டால் என்ன, அவர்களிடம் இருக்கக்கூடிய பலமான புதிய தலைமுறை ஏவுகணைகளுக்கு இந்த கப்பல்கள் எல்லாம் தூசு என்றுதான் கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாது அமெரிக்காவும் இஸ்ரேலும் மீண்டும் போருக்கு தயாராவதற்கான இறுதி போர் நிறுத்தத்தை அறிவித்திடவா என்ற கேள்வி எல்லோரிடம் இருந்தாலும் அமெரிக்காவால் இந்த போர் நிறுத்தத்தை மீறி சென்றால் அதனுடைய இழப்பு அமெரிக்காவுக்கு என்று தெரியும். ஈரானை பொறுத்தவரையில் அவர்களிடம் பெரும் நகர்வொன்று தயாராகி இருக்கிறது என்பதை இந்த ஊடகம் வெளிப்படுத்தியதன் பின்னணியிலும் கூட சில வேளை அது அமெரிக்காவுடைய செயற்பாடாக கூட இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. எது எப்படியோ இப்போது இருக்கக்கூடிய யுத்த களமுனையில் போர் என்பது சாத்தியம் இல்லாமல் இருக்கின்றது. ஒருவேளை இஸ்ரேல் இதனை மீறி தாக்குதல் நடத்துமாக இருந்தால் அது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்குமான ஒரு முருகலாக இருக்கும். இந்த நிமிடத்திலும் ஈரான் பலமாக இருக்கின்றது. இந்த யுத்த களமுனை நீடித்து செல்லுமாக இருந்தால் அமெரிக்கா தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு பலவீனமான கட்டத்தை அடைந்து ஒரு பலமிழக்கின்ற சூழ்நிலைக்குள் செல்லலாம். அதனைத்தான் சீனா விரும்புகிறது. ஈரானை வைத்துக்கொண்டு இந்த யுத்தத்தை அந்த திசை நோக்கி நகர்த்துகிறது. அமெரிக்காவை பலவீனப்படுத்தி டாலரை பலமிழக்க செய்ய வேண்டும் என்பது சீனாவினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இதனையும் மீறி அமெரிக்கா பிடிவாதத்தோடு அல்லது தற்பெருமையோடு நடந்து கொள்ளுமாக இருந்தால் அமெரிக்காவை டொனால்ட் ட்ரம்ப் காப்பாற்ற முடியாது. 100%. அமெரிக்காவில் இனி வரப்போகின்ற யாருமே காப்பாற்ற முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை, குறிப்பாக ஆசிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஏற்படுகின்ற ஒரு நிலை அமெரிக்காவுக்கு ஏற்படும். அமெரிக்கா சூப்பர் பவர், இராணுவ பலம், உலகின் வல்லரசு என்று கூறிக்கொண்டாலும் அவையெல்லாம் அமெரிக்கா உருவாக்கி கொண்டதை ஒழிய இயற்கையாக ஏற்பட்டதல்ல. எனவே இந்த உருவாக்கியது அழியுமாக இருந்தால் அங்கும் ஆபத்து இருக்கின்றது என்று கூறி கழுகு பார்வை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.